எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளி அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸ்வீட்டு ப்ராப்ளம். பண்டிகை காலங்களில் வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை பற்றி யாருமே பேசுறது கிடையாதுங்க. நான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். இது ஒரு அண்டர் கிரவுண்டு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்குங்க. இந்த நெட்வொர்க்கு எல்லா தமிழ் குடும்பங்கள்லையும் இருக்குது. அப்படியே நைஸாக நம்ம வாழ்வியல் முறைக்குள்ளார வந்துடுச்சு. இன்றைக்கி ஸ்டடீஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரோட உடல் எடை அதிகரிக்கிறது குறிப்பாக 87% பண்டிகை காலம் முடிஞ்ச பின்னாடி உடல் எடை அப்படிங்கிறது மிக அதிகமாக அதிகரிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பாக தமிழக வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல் எடை காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்வீட்டுகள் சாப்பிடுவது. இதை ஒன்று நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, 2 நம்மளை வற்புறுத்துவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டே செஞ்சேன், சாப்பிடலாம் எப்படி அப்படிங்கும்போது இது உங்கள் மூளையில் ஒரு கில்ட் ஹார்மோன். ஐயோ, நம்மளால் ஒருத்தரோட வேலை நேரம் அப்படிங்கிறது அதிகமாகி இதனால் மனசு கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. இது 3 மடங்கு இந்தியர்களுக்கு அதிகங்க. தமிழர்களுக்கு ரொம்ப அதிகம். ரொம்ப குற்ற உணர்ச்சியால் அவதிப்படுவாங்க அதை சாப்பிடல அப்படின்னா. பட் விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட், எவ்வளவு நேரமும் செலவும் செஞ்சு அந்த ஸ்வீட்டை உருவாக்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை ஸ்வீட்டை பார்க்கும்போது வாவ், கடையில் வாங்குறதுல வேஸ்ட்டுங்க, என்ன ஒரு அழகாக இருக்குது ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு, உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புகழ்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை சாப்பிட வைக்கிறத மறந்துடுவாங்க. ஆமாம், நான் எப்படி செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறமையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வெப்பன் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, என்னங்க நாங்கள் என்ன டெய்லியுமா உங்களுக்கு ஸ்வீட்டு செஞ்சு தரோம், தீபாவளினா டெய்லியுமா வருது, வருஷத்துக்கு ஒரு நாள் வருது தீபாவளி, இப்போ கூட நாங்கள் கொடுக்குறத சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பயங்கரமான வெப்பன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு, ஸ்வீட் சாப்பிட வைக்கிறதுக்கு. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு புது சட்டை வாங்குறீங்க, அந்த சட்டையை தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் போடுவீங்களா, அதுக்கப்புறம் போடவே மாட்டீங்களா, வருஷம் பூரா போடுறோம் இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பை டேக் கேர் பண்ணுறது எவ்வளோ அவசியம் தெரியுங்களா. உங்களுக்கு இயற்கையான இன்சுலின் இருக்கு, ஸ்வீட்டு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆயிரும், ஜீரணம் ஆயிரும். எனக்கு அப்படி கிடையாதே. அதனால நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய முறை அப்படிங்கிறது ஏன் டாக்டர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது, பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா ஏற்கனவே நான் ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறேன், பார்டர் லைனில் சர்க்கரை இருக்குது, நான் இந்த மாதிரி சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டா பொதுவாக டாக்டர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம டாக்டர்களுக்கு. நம்ம டாக்டரை கோட் பண்ணி ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லும்போது பெரும்பாலும் அதை யாரும் மறக்க மாட்டாங்க, சரி போன்னு விட்டுருவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களோட நேரம் எஃபர்ட்டு உண்மையிலேயே எனக்கு நல்லா புரியுது. என்ன இந்த டாக்டர் மட்டும் சொல்லலைன்னா இந்நேரம் ஒரு கட்டு கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக இதை மறுக்கலாம். அவங்களும் சரின்னு விட்டுருவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இத்தினு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஃபுல் ஸ்வீட்டையும் நான் சாப்பிட சொல்ல, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனால் கொஞ்சோண்டு இன்ட்டு 25, அதாவது 25 ஸ்வீட்டு 25 பேர்கிட்ட இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இப்போ தாங்க உருவாகுது. அப்போ 25 மடங்கு சேர்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்வீட்டு சாப்பிட்டதுக்கு சமம். நம்ம டார்கெட்டை தாண்டி போயிடும் கவுண்ட்டு. அடுத்த டெக்னிக் என்னென்னா, பின்னாடியே ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் காலத்துலலாம் எவ்வளோ சாப்பிடுவோம் தெரியுமா நாங்களாம் ஸ்வீட்டு, நீங்கள் தான் இருக்கீங்களே இந்த காலத்தில் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனப்படுத்தும் வகையில் பேசி சாப்பிட வைக்கிறது. இது ஒரு டெக்னிக். அடுத்த விஷயம் தாங்க ரொம்ப கொடுமை. வருஷம் உங்களை 5 லட்டு சாப்பிட வைக்கிறவங்க தான் உங்களை பார்த்த உடனே, என்ன போன வருஷத்துக்கு கொஞ்சம் லைட்டாக குண்டாயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, என்ன சொல்யூஷனுங்க, ஒன்றும் இல்லை. அப்படி கொண்டு வரும்போது, ஐயோ இப்போ தான் இவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வரேங்க, வயிறே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே உங்கள் ஸ்வீட் ஒரு கட்டாமல் விடுவோம் நாங்கள், முடியலைங்க வயிறில் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டெக்னிக்கு, கரெக்டாக கொண்டு வரும்போது ஹலோ இதை ஒரு நிமிஷம் நான் சாப்பிட்றேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு அந்த பக்கமாக போய் ஃபோன் பேசுகிற மாதிரி எஸ்கேப் ஆகலாம். எஸ்கேப் டெக்னிக். இல்லைனா சிம்பிளாக அடுத்த டெக்னிக்கு, ஐயோ அவங்க வீட்டுக்கு நான் அடுத்து போகணுங்க, கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் எஸ்கேப் ஆகலாம். இங்கே சாப்பிட்றத தவிர்க்க எல்லாம் பாலிடிக்ஸ் தான். ஒரு சொந்தக்காரங்களை வச்சு இன்னொரு சொந்தக்காரங்களை அட்டாக் பண்ணலாம். உண்மையிலேயே ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள்,
நரகாசுரனை கிருஷ்ணர் எப்படி கொன்னாரு? லட்டு வச்சு கொன்னாரா? ராமர் எப்படி ராவணனை கொன்னாரு? ஜிலேபி வச்சு கொன்னாரா? முருகன் எப்படி அசுரர்களை அழிச்சாரு? முறுக்க வச்சு அழிச்சாரா? நீங்க 90 வருஷமா நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்ட சிறுதானியமும் கேழ்வரகும் கம்பு தானே. எங்களை மட்டும் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? ஸ்வீட்டுனால வரக்கூடிய சந்தோஷம் தற்காலிகம், ஸ்வீட்டுனால வரக்கூடிய சக்கரை வியாதி நிரந்தரம். நான் உங்க அன்பை நிராகரிக்கிறதன் மூலமா என்னோட கல்லீரலை ப்ரொடெக்ட் பண்றேன், பாதுகாக்கிறேன். லிவர் ஹெல்த்தியா இருக்கு. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஃபாலோ பண்ணணும். அந்த ஆன்ட்டி 4 லட்டும் கொடுக்குறாங்க, வருஷம் குண்டாயிட்டேன்னு சொல்லி கிண்டலும் பண்றாங்க. எல்லாம் போதும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. மொத்தத்துலங்க நான் சொன்னதுல நகைச்சுவை இருக்கோ இல்லையோ, சீரியஸான பல மேட்டர் இருக்குங்க. உண்மையில சொல்றேன், பண்டிகை காலம் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலோட லாபிக்கு மட்டும் நீங்கள் போய் பாருங்களேன். திங்கக்கிழமை அடுத்த நாள், பண்டிகை காலம் முடிஞ்ச அடுத்த நாள் போய் பாருங்க. எவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுது ஹாஸ்பிட்டல்லன்னு பாருங்க. நம்மளோட கல்ச்சருக்குள்ளார எப்படி இந்த ஸ்வீட் அப்படிங்கிறது இவ்வளவு ஆழமா வேறுன்றுச்சுன்னு தெரில. போன வருஷமே இதை குறித்து பேசினேன். ஆனால் இந்த வருஷம் இன்னும் 10 மடங்கு அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கே தவிர இந்த வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு குறைஞ்ச மாதிரி தெரியல. நீங்களாம் மனசு வச்சா தான் முடியும். மனசு வைப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.